Praise the Hallelujah, Hallelujah. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த அருமையான காலை வேளைக்காய், இந்த புதிய நாளுக்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த அருமையான ஆண்டவரே, புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நம்முடைய கரம் எங்களை நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, நாங்கள் உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரத்தை நீர் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, எங்களை வழி நடத்தும்படியா எங்களை ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Hallelujah, Jesus. மாட்சிமை உள்ளவரே, மகிமைக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ, ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. இந்த பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுவே. இந்த பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுவே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ, ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பலவீன நேரங்களில் கூட கர்த்தர் எங்களுக்கு பலனை தந்தீர் ஆண்டவரே. ஓ அதற்காகவே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஓ, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென் ஹalleluya. இந்த நாளிலே கூட நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி எங்களை ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் தந்து ஆண்டவரை நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட நீர் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் சொல்லுமா, நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் யூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்களை
அற்புத செயல்களை காண செய்யும், மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும். நல்லவரே வல்லவரே ஆமென். நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் செய்யும் செயல்களை செவ்வைப்படுத்தும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரோ. செய்யும் செயல்களை செவ்வைப்படுத்தும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரோ. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் சொல்லுவோம். நல்லவரே ஆமென். வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த நாளை கழுகூர பண்ண போவதற்காக எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கழுகூர பண்ண வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே ஏமானின் ஹல்லேலூயா. ஓ சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது ஹல்லேலூயா. காலையிலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பத்தை உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எனக்கு பதில் தருவீர் என்று விசுவாசத்தோட அவன் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை சந்தித்து ஓ ஸ்தோத்திரம் நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோட இந்த நாட்களிலே கூட ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய இந்திய தேசத்திற்காக எல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திற்காக இந்த நேரத்திலே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசம் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா உம்மை அறிந்து கொள்வதற்கு தேவனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய மனக்கண்களெல்லாம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபைகளை அந்த ரட்சிப்பை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் தேவனுடைய ஆளுகை மாறும்படியாக அப்பா எங்கள் தேவனுடைய ஆளுகை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமாதானம் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்களுடைய எல்லா அறியாமைகளும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே எங்கள் பிரதமருக்காக ஆளுநருக்காக ஜனாதிபதிக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்தை ஆளுகை செய்கிற எம்எல்ஏக்களுக்காக எம்பிக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக தெய்வீக ஞானம் அப்பா காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காக ஆண்டவரே காவல்துறைக்காக நீதித்துறைக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் அப்பா தேவ ஞானத்தால் தேவநீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா ஸ்தோத்திர நல்ல நீதியோடும் உண்மையோடும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே உண்மையாய் செய்வதற்கு தேவநீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற எல்லா லஞ்ச ஊழல் போன்ற காரியங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் தேசத்தின் மீது அப்பா ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே வன்முறைகளும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. தேசத்தின் ஜனங்களெல்லாம் ஆண்டவரே
ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக, சபைகள் இல்லாத இடங்களில் சபைகள் ஆண்டவரே ஸ்தாபிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்கள் தேசத்தில் இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்புவார்களாக, இன்னும் அநேக ஊழியங்கள் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொழில்களும் நல்லா இன்னும் வளர்ந்து பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக, ஜனங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களுடைய பாவங்களை உடைய இரத்தத்தால் கர்த்தர் நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய ஆண்டவரே அக்கிரமங்கள் ஆண்டவரே மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய எல்லா சாபங்களும் மாறுவதாக, ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அப்பா ஒரு சமாதானம் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வர கற்றுக் கொடுத்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் கர்த்தரை நாம் துதிக்க பாட கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தீர்க்காயுசின் தேவன் இந்த நாளிலும் நம்முடைய ஆயுசின் நாட்களை கூட்டி தந்திருக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் தொடர்ந்து நன்மையாய் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். கடந்த வாரத்தில் நாம் தியானிக்கும் பொழுது நப்தலியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது விடுதலை பெற்ற பெண்மான் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி என்பதின் பொருள் என்னவென்றால், நப்தலி என்றால் போராடி மேற்கொள்ளப்பட்டவன். இந்த நாட்களிலும் அந்த போராடி மேற்கொள்ளப்பட்டு பெறப்பட்ட அந்த நப்தலியின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் உண்டாவதாக. இந்த நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் இன்பமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், இன்பமான வசனங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது? கடந்த வாரத்திலும் நாம் தியானிக்கும் பொழுது விடுதலை பெற்ற பெண்மான் என்று தியானிக்கும் பொழுது நம்மை கர்த்தர் பாவங்களற கழுவி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை விடுதலையாக்கி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். ஆசாரியர்களாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாய் காணப்படுகிறது? மல்கியாவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மல்கியா 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆசாரியர் எப்படி காணப்பட வேண்டும் என்று நாம் தியானிக்கிறோம். அந்த இடத்தில் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம, ஆண்டருடைய ஆசாரியர்களாய் ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்றால், சத்திய வேத வசனங்கள் நம்முடைய வாயில் காணப்பட வேண்டும். ஒருவரோடு பேசும் பொழுதாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து காணப்பட வேண்டும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லையா? நம்முடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய உதடுகளில் அநியாயம் வர அது வாய்ப்பே இருக்காது. 7வது வசனத்தில், ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், எப்படி நப்தலி இன்பமான வசனங்களை வசனித்தானோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். சத்திய வேதம் நம்முடைய வாயில் காணப்பட வேண்டும். நம்முடைய வாயில் மற்றவர்கள் நம்முடைய வாயிலிருந்து எதை தேடுவார்கள் என்றால், அவங்க கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்களாம். இன்றைக்கு சிலர் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏன் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆறுதலை சொல்லி அவர்களை அனுப்புவதற்காக அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருவன் நம்மை நோக்கி வருகிறார்கள் என்றால், தங்களுடைய பாரங்களை நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தருடைய
வசனத்திலிருந்து நாம் அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உதடுகள் அறிவை காக்கட்டும், வேதம் நம்முடைய வாயில் இருக்கட்டும். ஜனங்களிடத்தில் நம்ம பேசும்பொழுது, மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது, குடும்பத்தில் நம்ம பேசும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடுத்த காரியங்கள் மூலமாக நாம் ஆலோசனை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாயில் அறிவை காக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. அது மட்டுமல்ல, ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவர்கள் வாயில் தேடுவார்கள். யாக்கோபில் வாசிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாது. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து துதித்தல் உண்டாகிறது, இதே வாயிலிருந்து சபித்தல் உண்டாகலாமா? இப்படி இருக்கல் ஆகாதே. ஏனென்றால் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்காது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாயை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய வாய் இன்பமான வசனங்களை வசனிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களாக அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இன்பமான வசனங்கள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாகட்டும். நம்முடைய வாயிலிருந்து சபித்தல் உண்டாக வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாக வேண்டாம். தேவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாவதாக. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்மை மாற்றுவாராக. அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கட்டும். அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்படுகிறவைகள் அது அநேகருடைய பாரங்களை மாற்றக்கூடியதாக இருக்கட்டும். கர்த்தர் அவ்வாறு இன்றைக்கு நம்மை பயன்படுத்துவாராக. எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, ஆமா, நான் கெட்ட வார்த்தை எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த வசனத்தின் பின்பகுதியை அதை வாசிக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் கெட்ட வார்த்தை தான். நம்ம பேசுகிற வார்த்தை, ஒருவரோடு நம்ம பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய வார்த்தைகளாய் பேசணும். அது பேசலைன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரயோஜனமற்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து உண்டாக வேண்டாம். நீதிமொழிகள் 15:4 வாசிக்கிறோம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நம்முடைய நாவு ஒரு ஜீவ விருட்சத்தை போல காணப்படும். மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம பேசுறதுனால மற்றவங்க ஜீவன் எடுக்கப்பட்டுறக்கூடாது. மற்றவங்களுடைய ஆவி நம்ம பேசுறதுனால நொறுக்கப்பட்டுறக்கூடாது. மற்றவர்களை உயிர்ப்பித்து கட்டுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கட்டும். நப்தலியை குறித்து எழுதப்படுகிற இந்த 2வது பாகத்தின் அந்த இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த மானானது நல்ல அந்த சந்ததியை பிறப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாய் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும், அது நல்ல சந்ததியை பிறப்பிக்கட்டும். நம்முடைய வாயிலிருந்து உண்டாகிற வார்த்தைகள் நல்ல ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கட்டும், தேவனுக்குரிய வார்த்தையாக இருக்கட்டும். அந்த இன்பமான வசனங்கள் என்று சொல்லப்பட்டதின் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது, டிலைட்ஃபுல் வேர்ட்ஸ்ன்னு போடப்பட்டிருக்கிறது, காட்லி வேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்குது, குட்லி வேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸாக இருக்குதா? அது காட்லி வேர்ட்ஸாக இருக்கா? குட்லி வேர்ட்ஸாக இருக்குதா? அல்லது டிலைட்ஃபுல் மற்றவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற வார்த்தை இருக்குதா? இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அப்படி மாற்ற விரும்புகிறார். இந்த நாளில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நம்முடைய வாயின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக மற்றவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அவங்களுடைய இருதயம் ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் எலக்வென்ட் வேர்ட்ஸ். அது அந்த வார்த்தையில் நல்ல சாரம் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் திறமை வாய்ந்த
நல்ல பேச்சுத்திறன் கொண்ட வார்த்தையாக இருக்குது. ஏதோ நம்ம அப்படி பேசிட்டு போகிறதில்ல. நம்ம வார்த்தை அது வேதத்தின் அடிப்படையில் அது ஷார்ப்பாக இருக்கட்டும். அது மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றட்டும், மற்றவங்களை உயிர்ப்பிக்கட்டும், மற்றவங்களை உணர்த்துவிக்கட்டும். அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகளாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கட்டும். கொலோசியர் நிருபத்தில் எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதுகிறார், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. நம்முடைய வார்த்தை இவ்வாறு காணப்படட்டும். நம்ம ஒவ்வொருத்தையும் எப்படி பேசணும். நம்ம இந்த உலக பழமொழி சொல்லுவாங்க, அதாவது இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில நேரம் பேச வேண்டாத விஷயங்களை, பேச வேண்டாத இடத்துல, பேச வேண்டாத நபர்களோடு, சில நேரம் வீடாக கூட இருக்கும், வீட்டில் உள்ளவங்களாக கூட இருக்கும், சொல்லக்கூடாத நேரத்தில் அவங்க ஏற்கனவே டென்ஷனாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய சில காரியங்களை பேசுகிறதுனால குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். சில இடத்துல சொல்லக்கூடாத வார்த்தையை, சின்ன வார்த்தையாக இருக்கும், அது ஒன்றுமே இல்லாத வார்த்தையாக இருக்கும், ஆனால் அது பூகம்பமாக வெடிச்சிடும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவனவனுக்கு என்னென்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நம்ம அறியும்படிக்கு நம்முடைய வசனம் வார்த்தையானது எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாக இருப்பதாக, உப்பால் சாரமேறினதாக இருப்பதாக. நீதிமொழிகள் 25:11 வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நம்ம அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை ஆவியின் அபிஷேகத்தோடு, பரிசுத்தாவின் பலத்தோடு, பரிசுத்தாவிட வழிநடத்துதலோடு பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நம்ம சில நேரம் வளவலன்னு பேசுகிறோம், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சில இடங்களில் நின்று வளவலான்னு பேசும்போது ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சொற்களின் மிகுதியில் அப்படி வளவலான்னு பேசும்போது அப்படியே ஒரு பெல்லு பிரேக்கு இல்லாமல் போயிடுது. போகும்போது நம்மளே அறியாமலே சில வார்த்தைகளை பேசிடுறோம். அது அந்த இடத்துல சில குழப்பங்களை உண்டு பண்ணிடுது, சிலருக்கு காயங்களை ஏற்படுத்திடுது. அப்புறம் பின்னாடி நம்ம வீட்டில் போய் யோசிக்கிறோம், ஐயோ இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் பேசாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே, ஃபில்டர் பண்ணியிருக்கலாமே நினைக்கிறோம். அதான் நம்ம வார்த்தையில் வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். புத்திமான். அதே போல நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், அநேகரை போஷிக்கும். நம்முடைய உதடுகள் அநேகரை போஷிக்கட்டும், நம்முடைய உதடுகள் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கட்டும், நம்முடைய வார்த்தைகள் அநேக நல்ல சந்ததிகளை பிறப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 19வது சங்கீதம் 14வது வசனத்தில் சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இந்த வேளை நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபமும் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உம்மை பிரியப்படுத்ததாக இருக்கட்டும் என்று ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்றைக்கு தேவனால் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாகிய நாம் இன்றைக்கு இன்பமான வசனங்களை வசனிக்கும்படியாக, சொல்லும்படியாக, பேசும்படியாக கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்கட்டப்பா, உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கட்டப்பா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டப்பா, யாருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இல்லப்பா, சபிக்கிற வார்த்தைகளாக இல்லப்பா, எப்பொழுதும் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மற்றவருடைய காயங்களை கட்ட வேண்டும் அப்பா. சொற்களின் மிகுதி உண்டாகக்கூடாதப்பா. பேச வேண்டாத காரியங்களை நான் பேசக்கூடாதப்பா. பேசக்கூடாத நபர்கள்ட்ட நாங்கள் பேசக்கூடாது ஆண்டவரே. இப்படி பேசி பிரச்சனைகள் இன்றைக்கு வந்திருக்கும் என்றால் குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாவதாக, உண்டாவதாக. மதீனமாய் பேசின காரியங்கள், மதீனமாய் செய்த காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் மன்னித்து யெகோவா ஷாலோம் என்ற நாமத்தை உடையவர், குடும்பங்களில் சமாதானத்தை நீர் கொடுப்பீராக. சந்தோஷம் பெருகட்டும். உம்முடைய தீர்மானங்களும் திட்டங்களும் தரிசனங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக.
அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். இந்த நாள் முழுதும் நாங்கள் இதை ஆண்டவரை பயிற்சி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அதிகமாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை போதித்து வழி நடத்துவீராக. எங்களுக்கு கற்று தாங்கப்பா. எங்க நாவு அறிவை காக்கட்டும், வசனத்தினால் இருதயம் நிரப்பப்படட்டும், உதடுகள் அறிவை காக்கட்டும் ஐயா. கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் வாயினால் ஜீவன் உண்டாகட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நல்ல சந்ததி பிறப்பிக்கப்படட்டும், கிருபை பெருகட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுதும் நம்மை நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.